ஒரு தடவை என் தம்பி கட்சி தொடங்கின பிறகு உங்களை சந்திக்கும் போது இந்த கேள்வி கேளுங்க. நீங்க உங்க அண்ணனோட கூட்டணி வைப்பீங்களா? நீங்க இதை எத்தனை தடவை என்கிட்ட கேட்டீங்க? ஒரு தடவையாவது அவர்கிட்ட கேட்குறீங்களா? இல்லை கொடி அறிமுகத்தில் கேட்டீங்களா? எங்க 26 தேர்தலில் நீங்க தனிச்சு நிற்பீங்களா, கூட்டணி வைப்பீங்களா? கேளுங்க, ஒரு தடவை கேளுங்க. நான் முன்னாடி பிறந்துட்டேங்கிறதுக்காக என்னையே முச்சந்தில் வச்சு நீங்க எல்லாரும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறது நல்லா இல்லை. இது மாதிரி ஒரு தடவை என் தம்பி கட்சி தொடங்கின பிறகு உங்களை சந்திக்கும் போது இந்த கேள்வி கேளுங்க. நீங்க உங்க அண்ணனோட கூட்டணி வைப்பீங்களா? நீங்க இதை எத்தனை தடவை என்கிட்ட கேட்டீங்க? ஒரு தடவையாவது அவர்கிட்ட கேட்குறீங்களா? இல்லை கொடி அறிமுகத்தில் கேட்டீங்களா? மாநாடு முடிஞ்சோன்னா அவர் உங்களை சந்திப்பார்ல. எங்க 26 தேர்தலில் நீங்க தனிச்சு நிற்பீங்களா, கூட்டணி வைப்பீங்களா? கேளுங்க, ஒரு தடவை கேளுங்க. பயப்படக்கூடாது. என் தம்பியை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு எல்லாம் இருக்கு. அவன் பயப்படுறது திடீர்னு எனக்கு கோவம் வந்துடும் சில சமயம். எதுக்கு நிம்பி இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு இருக்க நீன்னு அப்படின்னு ஒன்று பேசணும்னா ஆமாம் பேசணுன்ட்டு போக வேண்டியது என்ன இதில் எதுக்கு? அதுதான் அவனுக்கு சொல்லுவேன், வேற ஒன்றும் இல்லை. அவனுக்கு தனியாக இல்லைன்னா அவனுக்கு பின்னாடி லட்சக்கணக்கான அன்னைங்க தம்பி அங்கே இருக்கிறவன்னு ஒன்று இருக்குல்ல. அது மற்றபடி உங்களுக்கு சொல்லிட்டேன்ல, ஒரு முழுமையான திரைக்கலைஞன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாரையுமே எனக்கு பிடிக்கும். எனக்கு சூர்யா, கார்த்தி, சிலம்பரசன், தனுஷ் எல்லாரையுமே பிடிக்கும். ஆனால் அவனை ரொம்ப பிடிக்கும். சூப்பர் சூப்பர். ஒரு தடவை என் தம்பி கட்சி தொடங்கின பிறகு உங்களை சந்திக்கும் போது இந்த கேள்வி கேளுங்க. நீங்க உங்க அண்ணனோட கூட்டணி வைப்பீங்களா? நீங்க இதை எத்தனை தடவை என்கிட்ட கேட்டீங்க? ஒரு தடவையாவது அவர்கிட்ட கேட்குறீங்களா? இல்லை கொடி அறிமுகத்தில் கேட்டீங்களா? எங்க 26 தேர்தலில் நீங்க தனிச்சு நிற்பீங்களா, கூட்டணி வைப்பீங்களா? கேளுங்க, ஒரு தடவை கேளுங்க. நான் முன்னாடி பிறந்துட்டேங்கிறதுக்காக என்னையே முச்சந்தில் வச்சு நீங்க எல்லாரும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறது நல்லா இல்லை. இது மாதிரி ஒரு தடவை என் தம்பி கட்சி தொடங்கின பிறகு உங்களை சந்திக்கும் போது இந்த கேள்வி கேளுங்க. நீங்க உங்க அண்ணனோட கூட்டணி வைப்பீங்களா? நீங்க இதை எத்தனை தடவை என்கிட்ட கேட்டீங்க? ஒரு தடவையாவது அவர்கிட்ட கேட்குறீங்களா? இல்லை கொடி அறிமுகத்தில் கேட்டீங்களா? மாநாடு முடிஞ்சோன்னா அவர் உங்களை சந்திப்பார்ல. எங்க 26 தேர்தலில் நீங்க தனிச்சு நிற்பீங்களா, கூட்டணி வைப்பீங்களா? கேளுங்க, ஒரு தடவை கேளுங்க. பார்த்தவங்க சரியோ தவறோ பொய்ய கூட உண்மையா பேசுறாரு அவர். அதனால இவ்வளோ பெரிய நாடு அவரை 10 ஆண்டு தேர்வு பண்ணிடுச்சுல்ல. இதில் நம்ம மதிக்கணும். அதுக்கு ஒன்றும் இது பண்ண முடியாது. கோட்பாட்டு அளவில் ரொம்ப முரண்படுறோம். என்னோட கோட்பாடு எல்லாத்தையும் தனியார் மயப்படுத்துறதுக்கு ஒரு கேள்வி உங்ககிட்டே கேட்குறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, இத்தனை கோடி மக்களால் நிறுவப்படுற ஒரு அதிகாரத்தை விட தனியார் முதலாளி தான் நல்ல கல்வியை கொடுப்பார், மருத்துவத்தை கொடுப்பார், மின் உற்பத்தி விநியோகத்தை செய்வார், குடிநீரை கொடுப்பார், சாலை போடுவார், பராமரிப்பார்னா அரசின் வேலை என்னன்னா பதில் இல்லையே. அதனால் அவர் தவறு இல்லை. கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டது. நீங்கள் WTOவில் போய் என்னை கையெழுத்து போட்டியில் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனில் அன்னையிலிருந்து நீங்கள் சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டுட்ட போது நான் பிரதமரானாலும் இதான் செய்ய முடியும், நீங்கள் வந்தாலும் அதான் செய்ய முடியும். ஏன்னா சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டின் தலைவன் உள்நாட்டு மக்களுக்கும் தன் நாட்டு மக்களுக்கும் வெளிநாட்டு உள்நாட்டு பெரும் முதலாளிகளுக்கும் இடையே தரகராக இருந்து வேலை செய்ய முடியுமே ஒழிய தலைவனாக இருந்து சேவை செய்ய முடியாது. இது கோட்பாடு, இது விதி. இதை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அவரை போய் குறை சொல்லி ஒன்றும் இது இல்லை. ஆனாலும் இவங்க சரி நான் மதிக்கிறேன், நாட்டினுடைய முதன்மை அமைச்சர் மதிக்கிறேன். ஓகேண்ணே. அடுத்த இமேஜ் தமிழக முதல்வர். கேள்வி இல்லை, இவங்களை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன மைண்டில் வருதோ அதை சொல்லலாம். அவரையும் நான் பெரிதாக மதிக்கிறேன். நான் நிறைய முரண்படுறேன். இது ஒரு அண்ணன் தம்பி சண்டை தான். எனக்கு அவருக்கு இருக்கிற முரண்பாடுங்கிறது அண்ணன் தம்பி சண்டை. அதில் அதுக்காக எங்கள் சண்டைக்குள்ளே இன்னொருத்தருக்கு இடம் கொடுத்துட முடியாது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அது எப்போவுமே அவர் மேலே எனக்கு மதிப்பு உண்டு. அவ்வளோ கேள்வியெல்லாம் ஒன்றும் இல்லை. அது இங்கே பேச வேண்டியது இல்லை.